எலெக்ஷனை முன்னிட்டு கண்ணில் படும் கட்டுக்கட்டான 500 ரூபாய் நோட்டுக்கட்டுக்கள். லாரியில் பதுக்கி எடுத்து வந்த போது பிரித்து எடுத்த போலீஸ். பல்கான பணக்கட்டுகளை உற்று பார்த்து கொண்டிருந்த போலீஸ் மற்றும் துணை ராணுவ படை அதிகாரிகள். சந்தேகப்பட முடியாத லாரியில் சந்தேகப்பட்டு பிடித்த 8 கோடி. லாரி டிரைவர் உட்பட 2 கைது. பணத்தை அனுப்பிய கெத்து சொத்து ஆசாமி யார்? ஆந்திர மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் நடக்கிறது. ஒரு தேர்தல் நடந்தாலே பணப்பட்டுவாடா செய்கிறார்களா என பறக்கும் படையினர் பறந்து பணிபுரிவதை பார்த்திருப்போம். ஒரு பக்கம் ஆளுங்கட்சியான ஜெகனின் வலிமை, மறுபக்கம் தெலுங்கு தேசம் கட்சியின் சந்திரபாபு நாயுடு ஜெயித்தே தீர வேண்டும் என்ற பிரச்சாரங்கள் அம்மாநிலம் பிரச்சார களத்தில் அதிர்ந்து கிடக்கிறது. இதற்கிடையே ஜக்கையாப்பேட்டை சோதனை சாவடியில் வாகன தணிக்கை செய்த ஆந்திர போலீசார் ஹைதராபாத்தில் இருந்து ஆந்திர மாநிலம் குண்டூருக்கு சென்று கொண்டிருந்த லாரியை மடக்கி சோதனை செய்கின்றனர். அதற்குள் சம்பந்தமே இல்லாமல் 8 கோடியே 40 லட்சம் ரூபாய் பணம் இருப்பதை பார்த்து போலீசார் அதிர்ந்து போயினர். அந்த பணத்தை அனுப்பி வைத்தது யார் என லாரி ஓட்டுநர் உட்பட 2 பேரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகிறார்கள்.